ஹலோ கைஸ், இத்தனை நாளாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப் டெவலப் பண்ணோம். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறது, அண்ட் ஒரு ஆப்போட யூஎக்ஸ் டிசைனிங் வந்து எப்படி ஃபிக்மா யூஸ் பண்ணி பண்ணுறது, அந்த ஃபிக்மாவில் நம்மளோட பிளான்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்த்தோம். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹியூமன் பீங்ஸ், அதாவது நம்மளோட ஓனாக கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெண்டு விஷயமே நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சிருந்தோம். பட் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி தந்துருந்தேனான்னு கேட்டால் கிடையாது. பேசிக்ஸ் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து உங்களோட ஓன் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டேன். பட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பட் இது லேட்டான வீடியோ தான். ஏன் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஆப் டெவலப்மெண்ட்டோட பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரலை. ஏன் அப்படின்னா அதோட பேசிக் ஸ்டெப்ஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே பேசிக்ஸ் நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும், ஒரு ஆப் டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிகினராக ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும், அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிளானிங்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு யூஎக்ஸ் டிசைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் எப்படி இருக்கணும், ஒரு டே இந்த டேயில் நம்ம இன்னும் ப்ரோக்ராம் கற்றுக்கணும், அண்ட் இந்த மாதிரி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை நாளில் நம்மளோட ஒரு அட்வான்ஸான ஒரு ஆப் டெவலப்மெண்ட்குள்ளே போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லித்தர போகிறேன். பட் நீங்கள் வந்து பேசிக்ஸ் படிச்சுட்டு இன்டர்மீடியட் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆப் டெவலப்மெண்ட். ஓகேவா? ரியாக்ட் நேட்டிவில் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் தனித்தனியாக ஃப்ளட்டர் மாதிரி கோட் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு பிளான் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு ஆப் டெவலப்பர் பேசிக்காக இப்போ தான் வர்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்காக தான் அந்த மெயின் அந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஒரு பேசிக் பிளான் கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ அதை வந்து யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு, அண்ட் அடுத்த வீடியோ இதே மாதிரி அட்வான்ஸாக இருக்கும் அண்ட் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு, அண்ட் இந்த மாதிரியான அட்வான்ஸ் வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இப்போ நம்மளோட பிளானிங்ஸை மேக் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட சேட் ஜிபிடி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் உங்களோட சேட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களோட பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னா ஜஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு பிளானிங் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு. எந்த ஒரு விஷயமும் பிளான் பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா தப்பாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் மெயினாக ஒரு பிளானிங்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா கிரியேட் ரோட் மேப் ஃபார் ஆப் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை நம்ம பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகேவா? யூசிங் ரியாக்ட் நேட்டிவ். ஓகேவா? ஸோ இப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ரோட் மேப் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இப்போ பண்ணீங்க அது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரோட் மேப் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். டிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கோல்ஸ், அதாவது ஐடென்டிஃபை த பர்பஸ் ஆஃப் ஆப். நீங்கள் ஒரு ஆப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்போட பர்பஸ், நீங்கள் எந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி காமர்ஸ்னா அந்த டைப்பு. அப்புறம் வந்து நிறைய ஃபீல்டு இருக்குது. ஓகே, ஒரு சேட்டிங்கான ஒரு ஆப் இருக்க போது அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ உங்களோட தாட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஒரு ஆன்லைன் சேலிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியான ஆப்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷன் பர்பஸ் கூட நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட பர்பஸும் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஒரு கிளியர் அப்ஜெக்டிவ்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட சக்ஸஸ் ஆக முடியும். ஓகேவா? ஸோ அதனால இந்த மூணு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் ரிசர்ச். நீங்கள் முக்கியமாக நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான மார்க்கெட் ரிசர்ச் முக்கியம். ஓகேவா? ஸோ இதில் பண்ணுறது மட்டும் நம்ம சொல்லித்தர போகிறோம்னா கேட்டால் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் அதோட டைமிங்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தேவை அண்ட் ஒரு சில முக்கியமான திங்ஸ் தேவை. ஏன்னா ஒரு ஆப் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தேவையில்லை. ஸோ அதுக்கான ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் ரிடக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இது ஏதாவது ஒன்று மட்டும் நம்மளுக்கு எடுத்துக்கிட்டா போதும். ஸோ 3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஸோ அதை நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லித்தரேன். இதில் நமக்கு தேவையில்லை. ஸோ நான் இப்போ என்னோட வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஓகேவா? எப்படி பண்ணால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆப் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேர்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன்.
ஸோ இந்த வேர்டில் நான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ வந்து ரியாக்ட் நேட்டிவ் ஆப் டெவலப் பண்ண போகிறோம். ஓகேவா, ரியாக்ட் நேட்டிவ் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ இப்படி நான் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னா ஜஸ்ட் வந்து HTML ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி CSS முக்கியம். இந்த 2 விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஒரு ஆப்க்கான ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். அதாவது ரியாக்ட் நேட்டிவ்ல ஏன் அப்படி சொல்றேன்னா ரியாக்ட் நேட்டிவ்ல நான் சொல்லி தந்திருந்த கோர்ஸ் படிச்சிருந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து அதோட கண்டென்ட் வந்து JS இருந்தாலுமே உள்ள எழுதக்கூடிய கோட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து HTML-ஐயும் CSS-ஐயும் பார்த்தீங்க அப்படின்னா மிங்கிள் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ஆப் டெவலப்மெண்ட்லேயுமே நம்மளுக்கு HTML CSS தேவை. அதே மாதிரி வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது HTML CSS. ஓகேவா, ஸோ இது ரெண்டையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் திங்க். ஸோ ஓகே இருக்கட்டும். ஸோ இதை நான் கேபிட்டலாக எழுதிக்கிறேன். ஸோ CSS இந்த 2 விஷயம் நம்மளுக்கு வேணும். ஓகேவா, ஸோ இந்த 2மே பேசிக்ஸ். ஸோ அடுத்தது என்ன வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஜஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு சில நாலேஜஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதில் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அண்ட் இதுக்கப்புறம் இது போக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ரிடக்ஸ் கான்செப்ட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ரிடக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா ஒரு சில ஸ்டேட்ஸ் நம்ம வந்து ப்ராப்பராக ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணுறது அண்ட் ஒரு சில அட்வான்ஸான டாபிக்ஸ் அதாவது ஸ்டேட்டில் நம்ம பண்ணுறது எல்லாமே நம்ம ரிடக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு டேட்டா பேஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்குமே காமனாக இருக்கிறது ரிடக்ஸ் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ரிடக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4மே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஆப்பை கோடில் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு டேட்டா பேஸ் கனெக்ஷனுக்காக என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ டேட்டா பேஸ்க்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபயர் பேஸ் கற்றுக்கலாம். ஓகேவா, ஃபயர் பேஸ். ஓகேவா, இந்த ஃபயர் பேஸ் எதுக்கு அப்படின்னா நம்மளோட இமேஜஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அங்கேருந்து நம்ம APIs மூலியமாக கால் பண்ணி எடுப்போம். ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராக்கெட்டில் APIs அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ API மூலியமாக நம்ம வந்து கால் பண்ணி இங்கேருந்து நம்மளோட இமேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொண்டு வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் கொண்டு வந்து வைப்போம். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளோட ஆப்க்கான டேட்டா பேஸ் ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி கோடுக்கான ஒவ்வொரு லாங்குவேஜஸ் நம்ம தனித்தனியாக எடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா UI UX டிசைனிங். ஒரு ஆப் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட பிளானிங்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து UI UX டிசைனிங் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதுக்காக நம்ம பண்ண போகிறது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஃபிக்மா யூஸ் பண்ண போகிறோம். ஃபிக்மாவில் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பிளகின்ஸ் இருக்குது. அன்ஸ்பிளாஷ் இருக்குது, அதே மாதிரி ஐகானிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்து நம்மளோட ஆப்க்கு தேவையான ஒவ்வொரு பிளகின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ரியாக்ட் நேட்டிவ்ல ஒரு ஆப் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதுக்கு வந்து HTML CSS JavaScript ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னும் அதில் வந்து நிறையா பண்ணுவோம். ஓகேவா, அதுக்கு தேவையான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரிடக்ஸ். ஸோ இந்த 4 விஷயங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிடக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்சோ யூஸ் ஃபார் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானுக்கு யூஸ் பண்ணுவோம். நிறையா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் ஜாவா இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ரிடக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ரிடக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டூல் மாதிரி தான், டூல் கிட். ஓகேவா, ரிடக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டூல் கிட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன் டூல் கிட். ஓகேவா, ரிடக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டூல் கிட். இதை வந்து பைத்தானுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய கான்செப்ட் அதாவது எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ டேட்டா பேஸ்க்கு வந்து அப்படின்னா ஃபயர் பேஸ். ஃபயர் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பைத்தான் ஒரு வெப் டெவலப் பண்ணுறோம் அல்லது ஒரு ஆப் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்குமே நம்மளால ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபயர் பேஸ் வந்து என்னென்னா காமன். ஓகேவா, காமன் டு ஆல் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து அப்போ காமனாக இருக்கிறது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா HTML CSS JavaScript அதே மாதிரி ரிடக்ஸுமே ஃபயர் பேஸ் ஆல்சோ. ஓகேவா, அண்ட் UI UX டிசைனிங் பொறுத்தவரை ஃபிக்மா. இது வந்து போத் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நம்மளோட வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, app/web அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, அப்போ ரெண்டுக்குமே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ இதில் படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வேற ஒரு கான்செப்ட்டுக்கு நம்மளால அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இது மூலியமாக வெப் டெவலப்மெண்ட்டுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் இதுக்கான இப்போ ஒரு சில இம்பார்ட்டன்ட் டைட்டில் சொல்கிறேன். ஓகேவா, டைட்டில்ஸ் அப்படின்னா நீங்கள் எங்கெங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் வந்து இது எங்கே படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட www.w3 schools-ஓட HTML பேஜ் போனீங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் HTML படிக்கலாம். அப்படி இல்லையா நம்ம சேனலில் HTML-ஓட பேசிக் சொல்லி தந்துட்டேன். பட் அது கொஞ்சம் பழைய வீடியோ ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து டாக்குமெண்டேஷனை நீங்கள் ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் W3 schools போங்க. ஓகேவா, W3 schools
அப்படின்னு போட்டு ஸ்லாஷ் போட்டு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை போடுங்க. ஸோ இப்போ நான் HTML போட்டேன் அப்படின்னா இந்த HTML-க்கான ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் வித் எக்ஸாம்பிளோட நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதே மாதிரி நம்ம எல்லா விஷயமும் படிச்சுக்கலாம். பட் ரிடக்ஸோட கான்செப்ட்டும் நீங்கள் வந்து ஈஸியாக W3 ஸ்கூல்ஸில் படிக்கலாம். நானே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை படிக்கணும் அப்படின்னா போய் படிங்க. பட் ஃபயர் பேஸ் நான் சொல்லித் தரல. ஓகேவா? இன்னும் ஃபயர் பேஸோட கான்செப்ட் நம்ம வரல. ஸோ அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை இப்போவுமே படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை போய் லிசன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபயர் பேஸ் அப்படிங்கிறது கூகுளோட தான். ஓகேவா? தனியாக கோட் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம ஈஸியாக ஒரு யூஎக்ஸ் பேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு ஃபிக்மா அப்படிங்கிறது ஃப்ரீயான டூல் தான். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தனி வெர்ஷன் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஐடி கார்டு எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அது பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அட்வான்ஸாக நீங்கள் ஃபிக்மா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபிக்மாவோட பேசிக் வெர்ஷனே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேவா? இது யூஸ் பண்ணி நீங்கள் யூஐ டிசைனிங் பேஜ் பண்ணுவீங்க. அண்ட் இதுக்கான பிளக்கின்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது உள்ளேயே. ஓகேவா? பிளக்கின்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய இமேஜஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ரொஃபைல் பிக்சர் வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். அதாவது இன்னும் ஒரு கான்செப்ட் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் அட்வான்ஸாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.